ஆவின் பால் வாங்கினால் நிம்மதி என்று இருந்த காலம் மாறி இன்று என்ன பிரச்சனை என்று மக்கள் கேட்கும் நிலை உருவாகிவிட்டதா? கடந்த சில மாதங்களாக ஆவினை சுற்றி எழும் சர்ச்சைகள் இந்த கேள்வியை தான் எழுப்புகின்றன. தமிழக அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் தினமும் சுமார் 36 லட்சம் லிட்டர் பாலை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து 27,000த்திற்கும் மேற்பட்ட விற்பனை மையங்கள் மற்றும் முகவர்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. சென்னை மட்டும் தினமும் பல லட்சம் லிட்டர் ஆவின் பாலை நம்பியுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், தேநீர் கடைகள் என கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஆவின் ஒரு அங்கமாகி இருக்கிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஒரு சர்ச்சை முடிவதற்குள் இன்னொரு சர்ச்சை வெடித்து வருகிறது. முதலில் பால் தட்டுப்பாடு, கோடை வெப்பத்தால் பால் உற்பத்தி குறைந்ததால் சில பகுதிகளில் ஆவின் பால் கிடைக்கவில்லை என்று மக்கள் புகார் தெரிவித்தனர். அதிகாலை கடைகளுக்கு சென்ற பலர் வெறுங்கையுடன் திரும்பிய சம்பவங்களும் நடந்தன. அதன் பிறகு அதிகம் விற்பனையாகும் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் குறைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. வழக்கமாக ஆவினையே வாங்கும் குடும்பங்கள் கட்டாயமாக தனியார் நிறுவன பாலை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்குள் சில மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட பாலின் தரம் குறித்து கேள்விகள் எழுந்தன. கொழுப்பு மற்றும் தர நிலைகள் தொடர்பான தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ஆவின் பாலின் தரம் குறைந்துவிட்டதா என்ற சந்தேகம் மக்களிடையே பரவியது. அதன்பின் சில பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்ட பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் அல்லது ரசாயன நாற்றம் வீசுவதாக நுகர்வோர் புகார் தெரிவித்தனர். இதற்கு பேக்கிங் செயல்முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்றும் பால் பாதுகாப்பாகவே இருந்தது என்றும் ஆவின் விளக்கம் அளித்தது. ஆனால் அந்த விளக்கத்தை விட அந்த அச்சம்தான் மக்களின் மனதில் அதிகமாக பதிந்தது. இப்படி தட்டுப்பாடு, விநியோக சிக்கல், தரம் குறித்த கேள்வி, துர்நாற்றம் என ஒவ்வொரு வாதமும் ஒரு புதிய சர்ச்சை. ஒவ்வொரு முறையும் விளக்கம் வந்தாலும் ஆவின் மீது மக்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் சிறு விரிசல் விழுந்து விட்டதோ என்ற கவலை எடுகிறது. இதனால் ஆந்திர மாநிலத்திலிருந்து பால் பொருட்களை மக்கள் கூடுதல் விலைக்கு வாங்கி வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆவின் பாலுக்கு மாற்று ஆந்திரா பால் என்ற கட்டாயத்தை மறைமுகமாக தள்ளப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆவின் என்பது வெறும் பால் நிறுவனம் அல்ல. ஆயிரக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரமும் கோடிக்கணக்கான நுகர்வோர்களின் நம்பிக்கையையும் இணைத்திருக்கும் ஒரு மக்கள் நிறுவனம். ஆவின் பாலில் பிரச்சனை என்றால் இது வீடு முழுவதும் வெடிக்க தொடங்கும். எனவே இது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.